அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அகாடமியிலேருந்து ஒரு டெஸ்ட் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சாப்டர் வைஸ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? எஸ்எஸ்சி சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் பிஒய்க்யூவில் கேட்டிருக்காங்க, சிலபஸில் என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையுமே உடச்சி தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு போட போகிறீங்க. அந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் அழகாக கிராக் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணாதவங்க பண்ணி முடிச்சிருங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24ஆம் தேதி. அதனால் எல்லோரும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. சரி, இந்த டெஸ்ட் ஷெடியூலை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு 2 செஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு ரீசனிங் ரெண்டுமே 20 கொஸ்டின்ஸு. சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது செஷன் இங்கிலீஷ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ். இந்த இங்கிலீஷ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு இதுதான் கட் ஆஃபு. இதை தான் நீங்கள் நல்லா அழுத்தி படிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி பிளான் வச்சு கடன்னு படித்து முடிச்சிடணும். சரிங்களா? உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூலுமே எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெமரி பேஸ்டு. ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்டாட்டிக் ஜிகே நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து படித்து அப்படியே எழுதுகிற மாதிரி, இன்னொன்று வந்து சப்ஜெக்ட் ஜிகே. அப்போ ரெண்டையுமே பேரலாக கொண்டு போக போகிறீங்க. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸை நீங்கள் கிராக் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இங்கிலீஷ் 25 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 45 மினிட்ஸ். சரியா? அப்போ டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் நடக்க போகுது. இந்த டெஸ்ட்டில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டை போட்டுட்டு 1.5 மணி நேரம் டெஸ்ட் நடக்கும். இப்போ 2 மணிக்கு டெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்களா, 3:30 வரை டெஸ்ட் போட போகிறீங்க. டெஸ்ட்டு போட்டு முடிச்சோடனே உங்களுக்கு கரெக்ஷன் கொடுப்பாங்க. இந்த ஆன்சர் கீ டிஸ்கஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு 4 ஆப்ஷனுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப இந்த ஆன்சர் கீ டிஸ்கஷனை நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா 100% எல்லாத்தையுமே படித்து முடிச்சிடலாம். ஓவராலாக சிலபஸை கவர் ஆயிரும். சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இன்ஸ்டியூட்டில் ஆஃப்லைனில் நடக்க போகுது. ஆன்லைன் டெஸ்ட்டும் உங்களுக்கு தருவாங்க, அது பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆஃப்லைனில் நடக்கும். அந்தந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. டெஸ்ட்டு ஆரம்பிக்கிறது எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி சாட்டர்டே ஆரம்பிக்கிறாங்க. 24ஆம் தேதியோட அப்ளை பண்ணி முடிக்கிறீங்க. 26ஆம் தேதியே உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மேக்ஸு ரீசனிங் ஃபஸ்ட்டு. சரிங்களா? 45 நிமிஷம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் மேக்ஸில் என்ன இருக்குன்னு பாருங்கள். நம்பர் சிஸ்டம், இன்டிஜர்ஸு, ஹோல் நம்பர்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ். இந்த 3 டாப்பிக்கில் இருந்தால் நம்பர் சிஸ்டத்தில் கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்தது டெஸ்ட் ஆஃப் டிவிசபிலிட்டி ரூல்ஸ், இதை பற்றி கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கை பொறுத்தளவு நம்பர் சீரீஸு, மிஸ்ஸிங் இமேஜஸ். சரிங்களா? அப்போது ஒரு வெர்பலு, ஒரு நான் வெர்பல், இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கவே போகிறீங்க. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ். ஃபஸ்ட்டு பாலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. பாலிட்டியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் அண்டு சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். மேக்கிங் கான்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க, சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அடுத்தது இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ், என்னென்ன பார்ட் இருக்குது. சரிங்களா? அதில் எந்த ஆர்டிக்கிள்லேருந்து எந்த ஆர்டிக்கிள் வர அப்படின்ற மாதிரி படிக்கணும். அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகேவை பொறுத்தளவு சென்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எம்டிஎஸில் சென்சஸை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்டாட்டிக் ஜிகேயில் சென்சஸை படிக்க போகிறீங்க. இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி விட்ருவாங்க, ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. சரிங்களா? நமக்கு டெஸ்ட்டு சீரீஸும் ஃப்ரீ, அதை படிக்கக்கூடிய மெட்டீரியலும் ஃப்ரீ. இப்போ நம்ம வேலை என்ன? அதை படிக்கிறது மட்டும்தான் வேலை. படிக்கிறீங்க, டெஸ்ட்டு போட போகிறீங்க, ஆன்சர் கீ டிஸ்கஷன் ஃபுல்லாக அட்டன் பண்ண போகிறீங்க, செல்ஃப் அனலைசிஸ் பண்ண போகிறீங்க. திரும்ப 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 கொஸ்டினை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அதே கொஸ்டின் வந்துச்சுன்னா தப்பே விட மாட்டோம். சரிங்களா? அப்போ இதில்
கான்ஃபிடென்ட்டாக படிச்சிடணும். சரிங்களா? இதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஆரம்பிக்குது. ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே, வெனஸ்டே 2 நாளும் டெஸ்ட் நடக்கும். இப்போ நல்ல டைம் இருக்குது படிக்கிறதுக்கு நமக்கு. சரிங்களா? வெனஸ்டே அடுத்த டெஸ்ட்டு 30ஆம் தேதி. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன் ரிலேட்டட் டு போர்டு மாஸ். அடுத்து சட்ஸ் அண்ட் இண்டிசஸ் பவரை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ரீசனிங்கை பொறுத்தளவு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், மிரர் அண்டு வாட்டர் இமேஜ். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கல் பார்ட்டு, மாடல்ஸு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினானிம்ஸ். சரிங்களா? அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் ஷெடியூல்ஸ் படிக்க போகிறீங்க, ப்ரியாம்பிள் படிக்க போகிறீங்க, சிட்டிசன்ஷிப் படிக்க போகிறீங்க. ஸ்டாட்டிக் ஜிகேல என்ன படிக்கிறீங்க அப்படின்னா சம்மிட்ஸ். அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலாபரேட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நல்லா படித்து மார்க்கை பூஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் எப்படி சார் நான் மார்க்கை பூஸ்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெமரி பேஸ்டுக்கு நல்லா உட்காந்து படிங்க. என்னோட சஜஷன் காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு எதெல்லாம் மெமரி பண்ணுறீங்களோ, இப்போ சினானிம்ஸ் படிக்கிறீங்களா, ஆண்டனிம்ஸ் படிக்கிறீங்களா, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இதெல்லாம் மெமரி பண்ணுறது. அதே மாதிரி ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே மெமரி பண்ணுறது. இது எல்லாமே காலையில் நல்லா உட்காந்து படிங்க. அடுத்தது மதிய டைமில் மேக்ஸ் ரீசனிங் போட்டு பாருங்கள். இப்போ இதை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ண உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம் இந்த எக்ஸாமுக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிடும். இன்னொன்று, வாரத்துக்கு 2 டெஸ்ட்டாக இந்த டைம் கேப்பு எல்லாத்துலேயுமே கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் மார்க்கை பூஸ்ட் பண்ண முடியும். டெஸ்ட்டை முடிச்சுட்டு நீ டெஸ்ட் எழுதிட்டு வந்துட்டு டயர்டாக இருக்குது, தூங்கி எழுந்திரிச்சு நாளைக்கு படிப்போம் அப்படின்ட்டு கன்சிஸ்டன்சியாக மிஸ் பண்ணவே கூடாது. ஒரு செடி வளர்க்குறோம்னா கூட தொடர்ச்சியாக தண்ணி ஊற்றினா தான் அந்த செடி வளரும். ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டு 10 நாள் தண்ணியை ஒரே நாள்லேயே ஊற்றி விட முடியாது. போயிட்டு வந்து ஊற்றிக்கிறோம்னா செடியும் வாடி போயிடும். அப்போ டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த எம்டிஎஸ் கிராக் பண்ணுற ஐடியாலஜி. டெய்லி நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை படித்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஒரு நாள் உட்காந்திங்கன்னா முடிச்சிருவீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ இடையில இருக்க இந்த 3 நாள் கேப்பை நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. சனிக்கிழமை ஒரு டெஸ்ட்டு போடுறீங்க, சனிக்கிழமை, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாள் இருக்குது. அடுத்த புதன்கிழமை ஒரு டெஸ்ட்டு போடுறீங்க, வியாழன், வெள்ளி 2 நாள் இருக்குது. இப்போ அந்த ஏத்தாப்புல உங்கள் ஷெடியூலை அமைச்சிக்கிட்டு கன்சிஸ்டன்சியாக படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே அப்படியே கண்டினியூவாக போகுது. 5ஆவது டெஸ்ட்லேருந்து ஹிஸ்ட்ரி வருது, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, சரிங்களா? அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி எல்லாமே வரிசையாக கொடுத்துருக்காங்க, நல்லா உடச்சி கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 22 டெஸ்ட் நடக்குது. அதில் 20 டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் வைஸாக தான் போடுறீங்க. 2 டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட்டாக போடுறீங்க. இதுக்கு இடையில உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி டெஸ்ட்டும் சொல்லுவாங்க. எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து ஆன்லைனில் நீங்கள் டெஸ்ட்டு போடணும். சரிங்களா? இப்போ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவு எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே நடக்குது. நம்மளோட 7 பிரான்ச்சஸ்லையுமே நடக்குது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், தென்காசி 7 இடத்துலையுமே இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அலோடு. இது போக இந்த தடவை புதுசாக ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரீ உங்களுக்கு. ஆனால் டெஸ்ட்டுக்கு ஒரு 500 rupees டெபாசிட் பண்ணணும் நீங்கள். அது என்ன சார் டெபாசிட் அப்படின்னா உங்கள் கையில் ஒரு ஸ்கோர் கார்டு தருவாங்க. இந்த ஸ்கோர் கார்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி அதுக்கான மார்க்கு எழுதி இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சு நீங்கள் போகிறப்ப அந்த 500 rupees-ஐ திரும்ப வாங்கிட்டு போயிடலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக நீங்கள் டெஸ்ட்டுக்கு வரணும். சரிங்களா? எல்லா டெஸ்ட்டும் ஒரு டெஸ்ட்டு கூட ஆப்சண்ட் ஆகக்கூடாது. எல்லா டெஸ்ட்டையும் நீங்கள் போடணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை வச்சுருக்காங்க. சரியா? அப்போ ரிட்டன் அமௌண்ட்டு நீங்கள் வாங்கிட்டு போயிடுவீங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு லாஸுமே கிடையாது. அப்போ டெஸ்ட்டு ஃப்ரீ, மெட்டீரியல் ஃப்ரீ. நம்மளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா படிக்க போகிறோம், டெஸ்ட்டு போட போகிறோம், படிக்க போகிறோம், டெஸ்ட்டு போட போகிறோம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 5ஆவது மாதம் வேலையை அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ அக்டோபர் மாதம் பரீட்சை, நவம்பர், டிசம்பரில் ரிசல்ட் போட்டுருவாங்க. சரிங்களா? அடுத்த 2026 நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங்கில் இருக்க போகிறீங்க. அதுக்கான ஈஸியான வாய்ப்பு தான் இந்த டெஸ்ட் சீரீஸு. இதை எல்லாரும் பயன்படுத்திக்கிங்க. அப்ளை பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. சரிங்களா?
வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கலனாலும் வாய்ப்பை உருவாக்கிக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் காம்படிஷன் எக்ஸாமில் வாய்ப்பு வரணும், நோட்டிஃபிகேஷன் வரணும், வந்துருச்சு. அந்த வாய்ப்பை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா டெஸ்ட்டு போடுங்க, எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிடும். கண்டிப்பாக நீங்கள் 2026 ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருப்பீங்க. டெஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.